மணி சரியாக மாலை 4 மணி ஆகுது. வெயில் அதோட உக்கிரத்தை தணிக்கிற நேரம். முழுவதுமாக வெப்பத்தை காட்டிட்டு எல்லோரும் நோன்பாளிகளாக நான் இவ்வளோ லைனில் நிற்கிறதுக்கு எதுக்கு அப்படின்னா நோம்பு கஞ்சி வாங்குறதுக்காண்டி. நோம்பு கஞ்சி சரியாக வந்து ஒரு 4:30க்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம 4 மணிக்கெலாம் நின்றா தான் இந்த லைனில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு முன்னாடி ஒரு 50-60 பேர் இருக்காங்க. அப்படியே வரிசையில் நின்று கடைசியாக போய் வாங்குறதுக்கு சரியாக இருக்கும். கொடுக்க ஆரம்பிச்சிட்டா போதும், ரொம்ப ஸ்பீடாக கொடுத்துருவாங்க. மதிய இந்தியா பள்ளியோட ஒரு அழகிய தோற்றம் இப்போ தான் ரொம்ப சூப்பராக மாடிஃபை பண்ணி நல்லா அழகாக இது பண்ணியிருக்காங்க. இந்த பள்ளியோட வாயிலில் தான் நம்ம நின்று அப்படியே இடது பக்கம் திரும்பி அங்கேயே கொடுக்குற நோம்பு கஞ்சி வாங்குகிறோம். பொதுவாக நோம்பு கஞ்சி வாங்குறதுக்கு இங்கே பெரிய கூட்டமே இருக்கும். மற்றவங்களுக்காக கொடுக்குறக்காண்டி தான் நோம்பு கஞ்சி வாங்குகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இதில் நோம்பு வச்சுக்கிட்டு இந்த வெயிலில் நின்று நோம்பு கஞ்சி வாங்குறதுக்கு வந்து எல்லாருக்கும் பயன்படணும், எல்லோரும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குது இதில். மற்றபடி கஞ்சியில் வந்து மருத்துவ கஞ்சி அப்படி தான் சொல்லணும். நோம்பு கஞ்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய மருத்துவ பொருட்கள் எல்லாமே சேர்ந்து இருக்குது. நம்ம முழுவதும் ஒரு நாள் முழுவதும் நோன்பு வச்சு உடல் சூட்டோட உடல் எல்லாம் வெறும் வயிற்றோடு இருக்கிறப்ப நம்ம உடலுக்குள்ளே போகிற பொருட்களில் வந்து ரொம்ப முக்கியமான பொருளாக நோம்பு கஞ்சி இருக்கணும். அப்போ தான் வந்து உடல் சமநிலைப்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அடுத்த நாள் நம்ம நோன்பு வைக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முழு நிவாரணமாக ஒரு முழு தொடக்கமாக இருக்கும் அடுத்தடுத்து நோன்பு வைக்கிறதுக்கும். அதனால் நோம்பு கஞ்சி வந்து நோன்பு திறக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு பொருள் அப்படின்னு தான் சொல்லணும். உணவு பொருள். நம்ம அப்படியே நெருங்கி கிட்டத்தட்ட வந்துட்டோம், அந்த வளைவுக்கு வந்துட்டோம். திரும்பிட்டால் போதும், பக்கத்தில் தான் நோம்பு கஞ்சி கொடுக்குறாங்க. இந்த நோம்பு கஞ்சி வந்து ஆல்ரெடி எல்லாம் என்ன செய்வாங்க, பேக்கிங் பண்ணிடுவாங்க. ஒரு பேக்கெட்டில் போட்டு பெரிய ஒரு வாளியில் அண்டாவில் வச்சுருவாங்க. வர்றவங்களுக்கு அப்படி கையில் ஒன்று ஒன்றா தூக்கி கொடுத்துருவாங்க. இது பள்ளிவாசல் நிர்வாகத்தோட முழு அமைப்போட கட்டுப்பாட்டோடு இருந்து கடைசியாக அதை கொடுக்கறத விநியோகிக்கிறது வந்து அந்த ரேலா, இங்கே உள்ள ஒரு ரேலா அமைப்பில் இருந்து அவங்க அப்படி கொடுக்க தொடங்குவாங்க. நம்ம கிட்ட வந்துட்டோம், நம்மளுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. அதை தாண்டிட்டா நம்ம நோம்பு கஞ்சி வாங்கிடலாம் அப்படின்னு எல்லாருமே நோம்பு கஞ்சி வாங்கின சந்தோஷத்தோட எல்லாருமே நோம்பு கஞ்சி வாங்குறப்ப இன்னொரு பாக்கெட்டு தாங்க அப்படி தான் கேட்பாங்க. ஆனால் வந்து ஒரு ரொம்ப கட்டுப்பாடாக ஒரு ஆளுக்கு ஒன்று அப்படி தான், இல்லைன்னு சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு 1 தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ நம்மளும் நோம்பு கஞ்சி வாங்கிட்டோம். எல்லோரும் நோம்பு கஞ்சி வாங்கிட்டு அப்படியே சந்தோஷமாக போகிறதும், நோம்பு கஞ்சி வாங்குறவங்கெல்லாம் நம்ம வாங்கணும் அப்படி நிற்கிறதும் பார்க்கலாம்.